அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சிவசங்கர். இந்த பூமியில் ஏதோ பிறந்துட்டேன். சரி, விஷயத்துக்கு வருவோம். விஷயம் என்னென்னா, பெருங்குளத்தூரை தாண்டி வண்டலூர் பிரிட்ஜுக்கு முன்னாடி லெஃப்ட் ஹேண்ட் சைடில், எங்கள் பெருங்குளத்தூர்லேருந்து வரும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு கோயில் இருக்குங்க. அந்த கோயில் 9 மணியோட க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஆனால் அந்த கோயில் 2 சைடும் ஒரு கடைக்காரங்க இருந்துக்கிட்டு வர்ற வண்டியெல்லாம் யாரெல்லாம் அந்த கோயிலில் வந்து கும்பிட்டுட்டு வீட்டுக்கு ஊருக்கு போகிறவங்க இல்லை சவுத்து போகிறவங்க அந்த கோயிலில் வந்து கும்பிட்டுட்டு போனால் தான் நம்ம வண்டி பத்திரமா போவோம், இல்லைன்னா இன்ஜின் ஃபெயிலியர் ஆகிடும், இல்லை பிரேக் ஃபெயிலியர் ஆகிடுன்ற ஒரு பயத்தில், ஏதோ ஒரு பயத்தில் அந்த சாமியை வந்து கும்பிட்றாங்கங்க. வந்து நிப்பாட்டி கும்பிடும்போது வண்டியை நிப்பாட்டுறாங்க. உடனே இவங்க வராங்க, யார் அந்த கடைக்காரங்க. ஒரு டயருக்கு ஒருத்தர் எலுமிச்சம்பழம் வைக்கிறாரு, ஒருத்தர் ஒரு எலுமிச்சம்பழத்தில் கற்பூரத்தை ஏற்றுறாரு, ஒருத்தர் ஒரு பூசணிக்காயில் கற்பூரம் ஏற்றுறாரு, ஒருத்தர் அந்த காருக்கு மாலை போடுறாருங்க. இப்படி பண்ணி ஒரு 150 ரூபா ஒரு வண்டிக்கு வாங்குறாங்க. சரி, அது அவங்க பிஸ்னஸ்ஸு. அந்த சாமி வந்து அவங்கள வாழ வைக்கிறதுக்காக அந்த சாமி அங்கே இருக்குதுன்னு வச்சுப்போமே. அதே சாமிக்கு என்ன தெரியலன்னா, அந்த வண்டி நிற்கிறதால பின்னாடி டிராஃபிக். ஏன்னா நீங்கள் அந்த ரோடை கவனிச்சிருந்தீங்கன்னா 4 லேண்ட் இருக்கும். கரெக்டாக அந்த கோயில்கிட்ட வந்து 3 லேன், அப்புறம் திரும்ப 4 லேனாக இருக்கும். ஒன்று தமிழ்நாடு கவர்மெண்ட்டு அந்த கோயிலை தள்ளி வச்சுருக்கணும். கோயிலை தள்ளாது. ஏன்னா அண்ணாமலை என்ன சொல்லுவார், கோயிலெல்லாம் தள்ளக்கூடாது, ஏன்னா அது கடவுள் இருக்கிற இடம்னு ஹிந்துவாத ஆர்எஸ்எஸ் அண்ணாமலை சொல்லுவார். அதனாலேயே என்னவோ தெரில, அதை ஸ்டாலின் கவர்மெண்ட்டுன்றாங்க. அது ஏன் பண்ண மாட்டேங்க? ஒருவேளை இது நேஷ்னல் ஹைவேங்கிறதால மோடி பண்ணலையோ என்னவோ. சரி, ஸ்டாலினாவது பண்ணலாம், ஏன்னா அவங்க வந்து கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்க. ஏன்னா இப்போ அவர் மாறிட்டார், அவரே முருக வேடம்லாம் போட்டவர். அதனால் அந்த கோயிலில் நான் என்ன சொல்கிறேன், நவுத்தி வைக்கிறதுன்னு கொஞ்சம் பின்னாடி தள்ளி வைங்க. ஏன்னா போக்குவரத்து தானே முக்கியம் இல்லையா? அந்த இடத்துல 2 சைடும் பாலம் கட்டிருக்கீங்க. பெருங்குளத்தூர்லையும் கட்டியிருக்கீங்க, வண்டலூர்லையும் கட்டியிருக்கீங்க. அதே ஒரு நீட்டு பாலமாக கட்டியிருந்தீங்கன்னா நாங்கள் மேலே ஏறி போயிட்டே இருப்போம்ல. இந்த பாலம் வண்டலூரில் கட்டியிருக்கீங்களா ஒரு நீட்டு பாலம், அதேமாரி கட்டிடலாமே. ஏன் கட்டலை? ஸ்டாலின் ஏன் கட்டலைன்னு எனக்கு தெரியலைங்க. இல்லை மோடி ஏன் கட்டலை, அண்ணாமலை ஏன் கட்டலைன்னு தெரியல. ஏன்னா அவங்களுக்கு என்ன ஆசைன்னா, கோயிலுக்கு எல்லாரும் நின்று டிராஃபிக் ஆகி மக்கள் சாமியை கும்பிட்டுட்டு போகணும், எல்லாரும் டிராஃபிக்கில் கஷ்டப்படணும் அப்படின்னு. ஒருவேளை இப்படி இருக்குமோ? மெதுவாக போனோம்னா டிராஃபிக்கில் மைலேஜ் வராது. மைலேஜ் வரலன்னா பெட்ரோல் நிறைய செலவாகும். பெட்ரோல் நிறையா செலவாச்சுன்னா நிறையா பெட்ரோல் வண்டிக்கு போடுவாங்க. அப்போ ஜிஎஸ்டின்னு சொல்லி, பெட்ரோலில் ஜிஎஸ்டி இல்லை சார், ஜிஎஸ்டியே பெட்ரோலில் இல்லை, அந்த வரி, பெட்ரோலில் வரி தானே அதிகமாக இருக்குது, அந்த வரியிலேருந்து நம்மளுக்கு பணம் கிடைக்கும் அப்படின்னு அண்ணாமலையும் இந்த பக்கம் ஸ்டாலினும் நினச்சி அங்கே பாலம் கட்டாமல் இருக்காங்களா, இல்லை கோயிலை நவுத்தி வைக்காமல் இருக்காங்களா? சரி, இதெல்லாம் பெரிய அரசியல், நம்மளுக்கு அந்த அளவு நாலேஜ் இல்லைன்னு ஒரு விடுங்க. ஏன்னா அந்த முட்டா பசங்க தேர்ந்தெடுத்த அண்ணாமலைன்ற பாருங்க மோடி. முட்டா பசங்கன்னா யாரை சொல்கிறான்? மக்கள் தேர்ந்தெடுத்தவங்க தான் ஸ்டாலின். அதனால தான் அங்கே வந்து டிராஃபிக் ஆகுதுன்னு என்னோட கருத்து. சரி, இதெல்லாம் விடுங்க. சிம்பிளாக ஒரு டிராஃபிக் போலீஸ் அந்த இடத்துல டிராஃபிக் ஆகுது, நைட்டு 9 மணிக்கு மேலே கோயிலில் தான் மூடிட்டாங்களே, இதெல்லாம் பண்ணக்கூடாதுப்பான்னு அந்த வியாபாரிக்கிட்ட சொல்கிறதுக்கு ஒரு டிராஃபிக் போலீஸுக்கு வாய் வராது, வாய் வரல. சரி, இதெல்லாம் நீ ஏன்டா பேசுகிற, நீ இதை உனக்கு என்ன தெரியும்னு கேட்குறீங்களா? ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி அந்த டிராஃபிக்கை பார்த்ததும் நான் என்ன பண்ணேன், இறங்கி 11 மணிலேருந்து நைட்டு 11 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் அங்கே வந்து காரை நிறுத்துகிற மக்கள்கிட்டலாம், ஐயா நிறுத்தாதீங்க, பின்னாடி டிராஃபிக் ஆகுது, போங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதில் மனசாட்சி உள்ள மக்கள் கேட்டு போயிட்டாங்க. மனசாட்சி இல்லாத மக்கள் யாருன்னா, இப்போ ஸ்டாலின் மாதிரி வைங்களேன், எப்படி நீட்டை நான் வந்தால் இது பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் பண்ணலை. ஸோ அதேமாரி மனசாட்சி இல்லாத மக்கள், ஏன்னா அவருக்கு தெரியும் நீட்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, சும்மா மக்களை ஏமாற்றி ஓட்டு வாங்க தான் நம்ம இதை சொல்கிறோன்னு அவருக்கு தெரியும். அதேமாரி மக்கள் இருக்காங்கல்ல, அவங்க என்ன சொன்னாங்க, இல்லைங்க ஐயா, நான் ஊருக்கு போகிறேன், இங்கே வந்து இந்த சாமியை கும்பிட்டுட்டு போனால் தான் என் வண்டி பத்திரமா போய் சேரும், இல்லைன்னா ஏதாவது ஆகிடும், வண்டி ரிப்பேர் ஆகிடும், இல்லை ஏதாவது ஆகிடும், நான் வீட்டுக்கு போக முடியாமல் போயிடும் அப்படின்றாங்க. இது என்னன்னே தெரியல. வண்டி ரோட்டில் போகுது, அது ஒரு மெக்கானிக் இன்ஜினியர் உருவாக்கியிருக்காரு, அதில் அவ்வளோ ஸ்பேர் பார்ட்ஸு, இன்ஜினு, டயரு, இதில் ஓடாத வண்டி கடவுளோடைய அங்கே வந்து நின்று டிராஃபிக் ப்ரெஷர் ஏற்படுத்தி அந்த சாமியை கும்பிட்டுட்டு போனால் தான் போகும்னு முட்டா பசங்க அங்கே நிற்கிறாங்க.
நான் அவங்கள ஐயா போங்க, கொஞ்சம் மனசாட்சியோடு நடந்துக்கோங்கன்னு கெஞ்சினேன். ஆனால் கேட்கவே இல்லைங்க. நான் நிறுத்தி தான் போவேன் அப்படின்றாங்க. உடனே அந்த வியாபாரிகள்லாம் என்னைய சூழ்ந்து என்னைய கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, நீ யார்? நான் சொன்னேன், நான் மனுஷங்க, பப்ளிக்கு நல்லா இருக்கணும், இப்படி டிராஃபிக் ஆகிறது தப்புங்க, அதனால் நான் போக சொன்னேங்க அப்படின்றேன். அதுக்கெல்லாம் டிராஃபிக் போலீஸ் இருக்குது, அவங்கக்கிட்டலாம் நாங்கள் பர்மிஷன் வாங்கிட்டு தான் இதை பண்ணுறோம் அப்படின்னு அங்கே இருக்கிற வியாபாரிகள் என்னைய முற்றுகையிட்டாங்க. சரி, என்ன மிஞ்சி மிஞ்சி போனால் என்ன அடிப்பாங்க, அவ்வளோதானே, அடித்து துவைச்சி சாவதானே அடிப்பாங்க. சரி, செத்துட்டு போகிறோம். இந்த உலகத்தில் வாழ்ந்து ஸ்டாலின் ஆட்சி நடக்கும்போது, அண்ணாமலை ஆட்சி சென்ட்ரலில் நடக்குது, ஸ்டாலின் ஆட்சி இங்கே நடக்குது, இதில் உயிர் வாழ்த்தை விட செத்தே போகலாமேன்ட்டு நான் இதை தாங்க செய்வேன். என் பேச்சை கேட்டு வண்டியை நிறுத்தாமல் போகிற மனுஷங்க போகட்டும், இல்லை என் பேச்சு கேட்காம நின்று டிராஃபிக்கை ஏற்படுத்தி சாமியை கும்பிட்டுட்டு உங்களுக்கு பணம் கொடுத்துட்டு போகிறவங்க போகட்டும், நான் ஆனால் என் வேலையை செஞ்சே தீருவேன்னு 1 hour செஞ்சேன். டிராஃபிக் போலீஸ் வந்தாங்க. அவங்க எப்படி வந்தாங்கன்னு தெரியல. ஒருவேளை இந்த கோயிலில் ஏதாவது கேமரா இருக்க வாய்ப்பு இருக்குது, அந்த கேமராவில் பார்த்துருப்பாங்க. அங்கே எவனோ ஒருத்தவன் நம்மளுக்கு வர வேண்டிய வருமானத்தை கெடுக்கிறான், ஏன்னா டிராஃபிக் போலீஸ்க்கு இந்த வியாபாரிகள் லஞ்சம் கொடுத்துருப்பாங்க, கொடுக்காமல அப்புறம் டிராஃபிக் போலீஸ் அங்கே டிராஃபிக்கை உண்டுவாக்கி அனுமதிச்சிருக்காங்க, கெடுக்கிறான் அப்படின்னு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வந்தாங்க, இங்கே டிராஃபிக் ஆகுது சார், அதனால் நான் போக சொன்னேன். சரி, என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, நீங்கள் போங்க அப்படின்னாரு. சார் நான் அந்த டிராஃபிக் போலீஸ்கிட்ட என்ன கேட்டேன்னா, டிராஃபிக் ஏன் ஆகுது, நீங்கள் முன்னாடியே வந்திருக்கலாமே, ஏன் ஆகுது, அடுத்த தடவை ஆச்சுன்னா நான் நிச்சயம் இறங்கி இங்கே செய்வேன் அப்படின்னு. என்ன நீ போலீஸ்க்கே ஆர்டர் போடுறியா, நான் யார் தெரியுமா, நான் தான் போலீஸ் அப்படி இப்படின்னு அவர் மட்டும் பேச ஆரம்பிச்சிட்டார். ஒருவேளை கடவுளோடைய அந்த கோயிலில் இருக்கிற கடவுள் டிராஃபிக்கை ஏற்படுத்து அப்படின்னு இந்த டிராஃபிக் போலீஸை உருவாக்கியிருக்காரோ. நான் இது வரைக்கும் இப்போ படித்ததெல்லாம் டிராஃபிக் போலீஸ்னால் டிராஃபிக்கை கிளியர் பண்ணுவாங்க, டிராஃபிக் ஆகாமல் வண்டியை ஓட விடுவாங்கன்னு பார்த்தேன். ஆனால் இதுதான் முதல் தடவை ஒரு கோயிலுக்கு முன்னாடி, அது கோயிலுக்கு முன்னாடி பாருங்கள், கோயிலில் இருந்த கடவுளுக்கு முன்னாடி ஒரு டிராஃபிக் போலீஸ் என்ன சொல்கிறான், டிராஃபிக் ஆக்கிறதுக்கு தான் நான் அவனை கடவுள் படைச்சாருன்னு சொல்கிறாரு இன்டைரக்டாக. பார்த்துக்கோங்க, இதுதான் இந்திய கடவுளுடைய நிலைமைன்னு நினைக்கிறேன். ஒருவேளை அந்த கோயிலோட கோயிலோட கடவுள் அதுக்காக தான் அங்கே இருக்காரோ. சரி, அது ஏதோ இருந்துட்டு போகிறாரு. டிராஃபிக்கு ஆகிட்டு தான் இருக்குது. சரி, அன்னைக்கு நான் இப்போ அவர் டிராஃபிக் போலீஸ் வந்ததால் சரி இனிமேல் நம்ம இங்கே இருக்க வேண்டாம், ஏன்னா இப்போ இந்த வியாபாரிகள் அடித்தாங்கன்னா அது ஓகே, ஏதோ உடம்பு தாங்கிக்கும். ஆனால் கடவுளால் படைக்கப்பட்ட டிராஃபிக் போலீஸ் அவங்க அடித்தாங்கன்னா என்ன ஆகும், ஏன்னா அவங்கெல்லாம் ட்ரைனிங் எடுத்திருக்காங்க, எதுக்கு, டிராஃபிக்கை உருவாக்குறது எப்படி அப்படின்னு ட்ரைனிங் எடுத்திருப்பாங்க போல இருக்கு. அப்படிப்பட்டவர் நம்மளை அடித்தாருன்னா நம்ம செத்துருவோம், அதனால் வேண்டாம் ஓடிடலாம் அப்படின்னு நான்